அப்போ 20-25,000 ரூபாய்க்கு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்லாம் வாங்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி வாங்க முடிஞ்சது, ஆனால் இப்போ வாங்க முடியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. 15 ப்ரோ 15 ப்ரோ மேக்ஸ் அதை வந்து மனசாட்சி இல்லாமல் 62,000 68,000 போட்டு வச்சிருந்தாங்க. செகண்ட்ஸில் நம்ம ஃபோன் வாங்கும்போது நிறைய இடத்துல நிறைய ஃபோன்ஸுக்கு பில்லு கிடைக்கிறது கிடையாது. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். செகண்ட்ஸ் மார்க்கெட் அதை பற்றி கொஞ்சம் செக் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லலாம். இருந்தாலும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய டிவைஸே வந்து நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே சர்க்குலேட் பண்ணுறதும் ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்குள்ளே ஸ்ட்ரீம்லைன் ஆகும். அப்போ என்ன ஆகிடும்னா, இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 40,000 ரூபாய்க்கு ஃபோன் விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, ஒரு கடையில் எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது என்ன ஆகுது, அதாவது அவர் ஆல்ரெடி வாங்கினது 1,00,000 ரூபாய்க்கு 40,000 ரூபாய்க்கு வாங்கின ஃபோனை கடையில் கொண்டு போய் கொடுக்கும்போது செல்லர்ஸ் வந்து அவங்க கடை வாடகை நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட டிமாண்ட்ஸ் வைப்பாங்க. அப்போ 32K அவங்க கேட்கலாம். நீங்கள் ஆனால் என்ன நினைப்பீங்கன்னா, OLXல இருக்கக்கூடிய ப்ரைஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு அப்போ 40,000 ரூபாய்க்கு விற்கிறாங்களே, நம்மளும் அந்த 40,000க்கு விற்கலாம் அப்படின்னு பார்ப்பீங்க. பட் கடைக்காரங்க வந்து உங்கள்கிட்ட 30,000 32,000 அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்போ தான் திரும்ப அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆட் வந்து லிஸ்ட் பண்ணி 40,000 ரூபாய்க்கு விற்க முயற்சி பண்ணி அப்புறம் நெகோஷியேஷன் அது இது நடக்கலாம். ஸோ இது ஒரு பெரிய பாயிண்ட்டு. ஸோ கம்யூனிட்டிக்குள்ளே விற்கும் போது அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஜென்யூனாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணணும். டிவைஸை கீழே போட்டிருந்தா கீழே போட்டிருக்கேன்னு சொல்லணும். வாட்டர் டேமேஜ் இதுக்கு முன்னாடி ஆச்சு, நான் அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணேன். ஸோ எல்லாத்தையுமே டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்கிறது எப்பயுமே நல்லது. அதன் மூலமாக வந்து நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படணும்னு வைங்களேன். சரி, இப்போது என்ன ஃபேக்ட்னு பார்த்தா, செகண்ட்ஸில் பிக்சல் டிவைசஸ் வாங்கினா என்ன மாதிரியான ப்ராப்ளம் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில வீடியோஸ் சொல்லியிருப்போம், டேட்டா சொல்லியிருப்போம். இருந்தாலும் நான் ரொம்ப குயிக்காக திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ரீசன் என்னென்னா, பிரைமரி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபோன்ஸ் இப்போ கூட பாருங்கள், ஐக்குள்ளே Z11 லைட் வரப்போகுது. அது வந்து அநேகமாக 15,000 20,000 இருக்கும். OnePlusல ஆல்ரெடி N6 இருக்குது. அது வந்து 20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்குது. N6X அப்படிங்கிற ஒரு மாடல் வரப்போகுது. அது 15,000 20,000 கிடைக்கும். இது எல்லாமே பவர்டு பை MediaTek 6300. சில சமயங்களில் ரேராக உங்களுக்கு 6 Gen 3 டிவைஸஸும் 20,000 ரூபாய்க்குள்ளே கிடைக்குது. எக்ஸாம்பிள் சொன்னால் Poco M8 இந்த மாதிரியான டிவைஸ். ஸோ இது எல்லாமே பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சரி, அப்போ 20-25,000 ரூபாய்க்கு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்லாம் வாங்கவே முடியாதா அப்படின்னு கேட்டால் இதுக்கு முன்னாடி வாங்க முடிஞ்சது, ஆனால் இப்போ வாங்க முடியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. சரி, இப்போது அப்போ யூஸ்டு மார்க்கெட் போவோம். ஏன்னா 20,000 ரூபாய்க்கு சில சமயங்கள் என்ன ஆகுதுன்னா, டாடா நியூ அந்த ஆப்பில் என்ன பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா, அந்த வெப்சைட்டில் வந்து Pixel 8a அது வந்து 19,000 ரூபாலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ஸ்டாக்லாம் இருக்காது. நீங்கள் எந்த பின்கோட் கொடுத்தாலும் சரி, நீங்கள் இந்தியாவில் கொடுத்தாலும் சரி, ஆப்கானிஸ்தானில் கொடுத்தாலும் சரி, எங்கே கொடுத்தாலும் சரி வரப்போகிறது கிடையாது. நீங்கள் எந்த பின்கோட் கொடுத்தாலும் வராது. ஆனால் ஸ்டாக் இருக்கிற மாதிரியே காட்டும். இதுக்கு முன்னாடி இதை நம்ம ரிப்போர்ட்டும் பண்ணியிருப்போம். ரிலையன்ஸ் டிஜிட்டல், ரிலையன்ஸு இந்த மாதிரி ஆன்லைனில் என்ன பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, இப்போ இல்லைங்க, ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது, 15 ப்ரோ 15 ப்ரோ மேக்ஸ் அதை வந்து மனசாட்சி இல்லாமல் 62,000 68,000 போட்டு வச்சுருந்தாங்க. நிஜமாவே அந்த ப்ரைஸ்க்கு கிடச்சதுன்னா எல்லாருக்குமே ஹாப்பி தான். ஆனால் அந்த ப்ரைஸ்க்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா, யார் அதை ஆர்டர் பண்ண ட்ரை பண்ணாலும் கிடைக்கல. ஸோ இதுதான் ஃபேக்ட். அப்போ என்ன ஆகிடுது, ஒரு பக்கம் இதுவே வந்து மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போது உங்கள் ஃபோனை நீங்கள் விற்க போகிறீங்கன்னு வைங்களேன், அதுலேயும் இது ஒரு பிரச்சனை தான். இப்போ ஒரு 15 ப்ரோ மேக்ஸ் வந்து செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் அந்த டைமில் அது 68,000 வந்து ப்ரோ மேக்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ கூட யூஸ்டு ப்ரோ மேக்ஸ் வந்து உங்களுக்கு 80,000 கிடச்சிட்டு இருந்ததுன்னு வைங்களேன். இவன் புதுசே 68,000 தரேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட ப்ரோ மேக்ஸை நீங்கள் விற்க போனால் உங்ககிட்ட வாங்க வரவங்க யாராவது சும்மா நெட்டில் சர்ச் பண்ணுறாங்க, 15 ப்ரோ மேக்ஸ் இப்போ என்ன ரேட் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த வெப்சைட்டில் இருக்கும். எப்படி இருக்கும், இந்த வெப்சைட்லேருந்து 68,000 இருக்கும். அப்போ உங்ககிட்ட அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுவாங்க, ப்ரோ என்ன ப்ரோ புதுசே 68,000 ரூபாய்க்கு இருக்குது, அப்போது உங்களுக்கு எப்படி ப்ரோ 80,000 வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எழும். ஸோ இது வந்து இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிட்டர்ஜென்ட்டாக நடந்துக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையை தவிர்க்கலாம். சரிங்க, சரி. அப்போ ஆக மொத்தம் புதுசாக ஏதாவது வாங்கலான்னு பார்த்தாலும் 20,000 ரூபாய்க்கு வழங்க மாட்டேங்குது. சரி, யூஸ்டில் ஏதாவது வாங்கலான்னு பார்த்தாலும் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின கிளாரிட்டி சரியாக இருக்கிறது இல்லை. இப்போ டிவைஸ் அவைலபிள்னு இருக்கும், பட் அந்த டிவைஸ் வந்து நிஜமாக நல்லா இருக்குமா, 2026 பயன்படுத்தலாமா கூடாதா, இல்லாட்டி பயன்படுத்த முயன்றாலும் அதில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும். ஸோ இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ல. இப்போது ஷாமி பற்றி ஃபஸ்ட் சொல்கிறேன். ஷாமியில் வந்து 12 ப்ரோ அப்படிங்கிற ஒரு டிவைஸ் இருக்கு இல்லையா, ஷாமி 12 ப்ரோ ப்ரீமியமான டிவைஸ் தான். 8 Gen 1 பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், கையில் டிவைஸ் எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், எல்லாமே ஓகே. ஆனால் வாமாவே இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக ஹைப்ரோ S2க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் யாராவது ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். பட் அந்த டிவைஸில் வந்து லைன் இஷ்யூ வரதுக்கான பாசிபிலிட்டி ரொம்பவே பிரகாசமாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், 3 வருஷத்துக்கு மேலான டிவைசஸ்க்கெலாம் வந்து லைன் இஷ்யூவை அவங்க ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்படி பார்த்தா ஆல்ரெடி இப்போது ஷாமி 13 ப்ரோ அந்த டிவைஸு 12 ப்ரோ அளவுக்கு அதிகமான லைன் இஷ்யூ வரலைன்னாலும் லைன் இஷ்யூ வருது. நம்ம SRKயோட 13 ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷம் February மாதம் லைன் இஷ்யூ வந்துச்சு. அப்போ கொண்டு போய் கொடுக்கும்போது அது 3 வருஷம் டிவைஸ் கிடையாது, 2.5 வருஷம் 2.25 வருஷம் டிவைஸ். ஸோ அதனால் பில்லு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு அவங்க டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்டாங்க. இது நீங்கள் கேட்கலாம், அது என்ன ப்ரோ கணக்கு, இது 3 வருஷம் 3.5 வருஷம்லாம் இதெல்லாம் நியாயமா. சரி, 3 வருஷம் அவங்க சொல்கிறாங்க, அதுலேருந்து ஒரு 10 நாள் கழிச்சு ஆச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது, என்ன பண்ணி தொலைகிறது. இப்படி தான் வந்து எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் ரூல் செட் பண்ணி வைக்கிறாங்க.
எனக்கு பர்சனலாக சொல்லணும்னா நான் S20 அல்ட்ரா வச்சிருக்கும் போது எனக்கும் இதே பிரச்சனை தான். S20 அல்ட்ரா எடுத்துக்கிட்டு நான் போயிட்டு சாம்சங்கை போய் அப்ரோச் பண்ணும்போது 2.25 வருஷம் அந்த ஃபோனோட ஏஜ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமே இல்லை, அதாவது 3 இயர்ஸ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் கணக்கும் அவங்க சொல்லலை. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னா S20 அல்ட்ராக்கு ஃப்ரீ டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. S20 ப்ளஸுக்கு இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண வேண்டியதாக இருந்தது, சரி திரும்ப ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறேன். அப்புறம் வந்துச்சு, அதுலேருந்து ஒரு 5-6 மாதம் கழிச்சு வந்துச்சு. ஆல்ரெடி தான் அது 2.25 வருஷம் ஆயிடுச்சு. 5-6 மாதம் கழிச்சு வந்தது. நான் சந்தோஷமாக கொண்டு போய் சரி இப்போ கொண்டு போய் கொடுத்து டிஸ்பிளே மாற்றுவோம், என்ன மினிமம் பே பண்ண சொல்கிறாங்களோ பார்க்கலாம் அப்படின்னு போனால், இப்போ சாம்சங்கோட ரூல் என்ன அப்படின்னு பார்த்தா 3 இயர்ஸ். இப்போ உங்கள் டிவைஸ் வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே அதோட ஏஜ் இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்குன்னா நாங்கள் மாற்றி கொடுப்போம். எதுக்கு S20 அல்ட்ராக்கு. நான் போய் அவங்கள பார்க்கும்போது என்ன இருந்ததுன்னா 3 வருஷம் முடிஞ்சு 2 மாதம் ஆயிருந்தது. ஸோ இது வந்து கொஞ்சம் கோளாறு தான் ப்ரோ. இதெல்லாம் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனே புரியல. அவங்க தரப்பில் போய் கேட்டால், அதாவது இதை டெக்னிக்கலாக ஹேண்டில் பண்ணுறவங்க கிட்ட கேட்டால் அவங்களே ஏகப்பட்ட கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் செட்டில் சுற்றிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். சரி நம்ம இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அப்போ என்ன ஆகுது, Xiaomi 12 Pro வேலைக்கு ஆகுது. வாங்கி லைன் விழுந்ததுன்னா நமக்கு எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்களேன், செகண்ட்ஸில் நம்ம ஃபோன் வாங்கும்போது நிறைய இடத்துல நிறைய ஃபோன்ஸுக்கு பில்லு கிடைக்கிறது கிடையாது. நானும் வாங்கியிருக்கேன், வாங்கும்போது பில்லுலாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது கிடையாது. அப்படியே பார்த்தாலும் சாம்சங் டிவைஸ் பற்றி உங்ககிட்டலாம் நான் சொல்லியிருப்பேன். அந்த டிவைஸை ஃபஸ்ட் யார் வாங்குறாங்களோ அவங்களோட சாம்சங் ஐடி அதில் ஹூக் ஆகிடும். அதாவது அதில் போய் அந்த டிவைஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உட்காந்துரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நாலு பின்ன அந்த டிவைஸில் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலும் அந்த ஃபஸ்ட்டு சாம்சங் அக்கௌண்ட் யார் போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு OTP போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ரிஜிஸ்டர் பண்ணும்போது. இது ஒரு தலைவலி. ஸோ அதே தான் இங்கே Xiaomi சைடில் போகும்போது நீங்கள் 12 Pro வாங்குறீங்கன்னா லைன் விழ வாய்ப்பு இருக்குது. சரி லைன் விழுந்திருக்கு, அந்த டிவைஸ் 2.5 வருஷம் தான் அப்படின்னா அந்த டிவைஸோட பில்லு கேட்பாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாட்டிப்போம். இதே தான் 13 Proலையும் நடக்குது. சரியா, அடுத்து வந்து Xiaomi 14லையும் ஓரளவுக்கு ஒரு சிலர் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இஷ்யூ, அதாவது லைன் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, ப்ராபபிலிட்டி கம்மியாகுது. 12 Proவில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 13 Proவில் அதோட கம்மியாக இருக்குது. 13 Pro விட இப்போ 14ல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த 3 இயர்ஸ் மேட்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பிராண்ட்ஸ் வந்து இது ரீசனாக சொல்ல வாய்ப்பு இருக்குது. BBK சைடில் அவ்வளோவா சொல்கிறது கிடையாது. இருந்தாலும் அவங்களும் சில சமயங்களில் சில சர்வீஸ் சென்டர்ஸில் டேமேஜ் செக் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது அடி வாங்கியிருக்கா, சைடில் ஏதாவது யூசேஜ் மார்க்கு டென்ட்டு கீழே போட்டு ஏதாவது டேமேஜ், ஸோ இது செக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து கவனமாக யோசிச்சுக்கணும். அப்போது நீங்கள் மார்க்கெட்டில் டிவைஸ் வாங்கும்போது டிவைஸோட கண்டிஷன் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது, ஸோ டிவைஸோட பில்லு கிடைக்க வாய்ப்பு இருக்கா, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். சரியா, இது ஒரு பக்கம் Xiaomiல. இப்போ அப்படியே OnePlusல போனால் என்ன ஆகுது, இப்போ நான் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் பார்க்குறேன் OnePlus 12 மாதிரியான டிவைஸ் இப்போ விற்கிது. OnePlus அவங்க வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி நம்ம கவர் பண்ணியிருப்போம். 9RT இந்த மாதிரியான டிவைஸ்க்கெலாம் கூட அவங்க டிஸ்பிளே மாற்றி கொடுத்தாங்க, நோ கிராஸ் கொஸ்டின்ஸ். பில்லு கூட பெருசாக வெரிஃபை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். பட் இப்போ நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு நம்ம நட்போட்டாரத்தில் இப்போ நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யாராவது OnePlus டிவைஸ் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து டிஸ்பிளே லைன் இஷ்யூ ஏதாவது ரிப்போர்ட் ஆயிருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏதாவது நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் வந்து OnePlusோட அஃபிஷியல் சப்போர்ட்டை போய் அப்ரோச் பண்ணும்போது இப்போ பில்லு கேட்குறாங்களா இல்லையா, உங்ககிட்ட என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க, ஃபிக்ஸ் பண்ணி தராங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா OnePlus 12 மாதிரியான டிவைஸ் இப்போ 30,000 கீழே, ஸோ இந்த மாதிரியான பட்ஜெட்டில் நம்மளால் பார்க்க முடியுது. 30,000 பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 16.5 கூட பார்க்க முடியுது OnePlus 12. ஸோ அது வந்து ஒரு நல்ல டிவைஸ் தான். இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா OnePlus தரப்புலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு டிவைஸ் அப்படின்னு சொல்லணும்னா OnePlus 12 தாராளமாக நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது, OnePlus 12, OnePlus 12R, OnePlus 13R, OnePlus 13 இந்த மாதிரியான டிவைஸுமே செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கும். ஸோ இந்த டிவைஸ் எல்லாமே கிடைக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. இந்த டிவைஸ்லாம் பிரச்சனை வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்கும்போது OnePlus 12Rலையும் OnePlus 12லையும் ரேராக லைன் இஷ்யூ. பட் OnePlus 11 சீரிஸில் லைன் இஷ்யூ ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. OnePlus 10 சீரிஸ்லையுமே லைன் இஷ்யூ ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. OnePlus 9 சீரிஸ்லையும் லைன் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் OnePlus 8 சீரிஸ்லையும் லைன் இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. OnePlus 7 சீரிஸில் ஸ்க்ரீன் பர்ன் இஷ்யூ அண்ட் ரேராக லைன் இஷ்யூ. 7 Pro, 70 Pro McLaren எடிஷன் இந்த மாதிரியான ஃபோன்ஸில் வந்து ஸ்க்ரீன் பர்ன் இஷ்யூ ரொம்ப காமன். ஆனால் லைன் இஷ்யூ வந்து கொஞ்சம் ரேர்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் 8 சீரிஸு 9 சீரிஸ் அதெல்லாம் ரொம்பவே வந்து லைன் இஷ்யூவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த டிவைஸ் எல்லாமே வந்து இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணாங்க, பட் இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் யாராவது போயிட்டு எனக்கு 10,000 ரூபாய்க்குள்ளேயே வந்து 9 சீரிஸ்லாம் கிடைக்குது ப்ரோ, 9 Pro வந்து 10லேருந்து 15 கிடைக்குது அப்படிலாம் சொன்னால் யூசேஜ் மார்க்ஸ் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்னால உங்களுக்கு கம்மி ரேட்டில் கிடைக்கலாம். ஆனால் யூசேஜ் மார்க் அப்படிங்கிற பாயிண்ட்டை நாங்கள் ஏன் ஆட் பண்ணுறேன்னா, கம்மி ரேட்டில் கிடைக்குது பரவாயில்லையே, 888 பேஸ்டு ஃபோன் ஆச்சே வாங்கிடலாமேன்னு சொல்லி நீங்கள் வாங்குறத பற்றி ப்ராப்ளம் இல்லை 9 சீரிஸை. ஆனால் அதில் ஏதாவது லைன் விழுந்தது, ஆல்ரெடி யூசேஜ் மார்க் ஹெவியாக இருக்குது அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா? ஸோ இந்த கேள்விக்காக தான் இதை நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸோ இது OnePlus சைடில் இருக்கக்கூடிய ஒரு சில ப்ராப்ளம்ஸ். இதே மாதிரி தான் நீங்கள் நார்டுலேயும் நார்டு 2 நார்டு கொஞ்சம் பிரச்சனைகள் எதிர்பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் சூதனமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் அவாய்ட் பண்ணலாம். இப்போது அப்படியே பிக்சல் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, பிக்சல் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் 6 சீரிஸில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா,
ரேராக ரொம்ப ரேராக வந்து CPU ரிலேட்டட் இஷ்யூஸ், பட் ரொம்ப ரேர். 6 சீரீஸில் நான் பார்க்கல, பட் 7 சீரீஸில் நான் பார்க்குறேன் CPU ரிலேட்டட் இஷ்யூ, CPU ரீபாலிங் இஷ்யூ. 7Aல ரிப்போர்ட் செய்யப்படுது, 7ல ரிப்போர்ட் செய்யப்படுது, 7 ப்ரோலையும் ரிப்போர்ட் செய்யப்படுது. 7A 7லலாம் பேட்டரி பல்ஜ் இஷ்யூ கூட ரிப்போர்ட் செய்யப்படுது. பட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பேட்டரி பல்ஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் ரிப்போர்ட் செய்யப்படுது. இருக்கலே பேட்டரி பல்ஜ் அதிகமாக ரிப்போர்ட் செய்யப்படுற ஃபோன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Pixel 6a, Pixel 6 இதில் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் 6A பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அஃபிஷியல் அவைலபிளாக இருந்தனால உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6 Pro வந்து இந்தியாவில் அவைலபிள் கிடையாது. ஸோ நம்ம ஊருக்குள்ளார சுற்றிட்டு இருக்க நிறைய டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதர் US பேஸ்டாக இருக்கும், அப்படி இல்லைனா ஜாப்பனீஸ் மாடலாக இருக்கும். ஸோ அதுவும் மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை US பேஸ்ட் மாடல் உங்களுக்கு வருது அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா 6 சீரீஸ்லேயே அது ஆல்ரெடி கேரியர் லாக்டாக இருந்து இவங்க அன்லாக் பண்ணியிருந்திருக்கலாம். அப்புறம் ரீசெட் பண்ணி உங்ககிட்ட வரனால உங்ககிட்ட வரும்போது அது லாக் ஆகலாம். ஸோ அப்படி லாக் ஆச்சுன்னா அதை திரும்ப கேரியர் அன்லாக் பண்ணுறதுக்கான அந்த கோடு வேணும். ஸோ அது வந்து செல்லர்கிட்ட இருந்ததுன்னா நீங்கள் எஸ்கேப், அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸை நீங்கள் செல்லர்கிட்ட ரிட்டர்ன் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படலாம். அப்படி இல்லைனா நீங்கள் அந்த நெட்வொர்க் அப்ரோச் பண்ணணும். நிறைய தலைவலிகள் இருக்குது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது US பேஸ்ட் மாடலாக இருந்தால். அப்புறம் சில சமயங்களில் US பேஸ்ட் மாடல் பிக்சல் டிவைசஸ் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து பூட் லோடர் அன்லாக்கிங் எபிலிட்டி லாக் ஆகியிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் வெரேசானோ AT&Tயோ இதை பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பிக்சல் டிவைஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னு வைங்களேன், அதில் வந்து பூட் லோடர் லாக்டாகவே இருக்கும், பர்மனெண்ட்டாக ஹார்ட் லாக்டு மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் வந்து என்ன ப்ரோ சொல்கிறீங்க, அப்போ நம்ம பில்டு நம்பரை வந்து 7 தடவை தட்டிவிட்டு டெவலப்பர் ஆப்ஷன் உள்ளார போயிட்டு OEM அன்லாக் எனேபிள் பண்ணால் வேலைக்கு ஆகாதா? OEM அன்லாக்குங்கிற ஏரியாவே வந்து உங்களுக்கு கிரே அவுட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த Pixel 10 ஒரு ரிவ்யூ யூனிட் கரெக்டாக, இது வந்து பார்த்தீங்கன்னா USக்கு போக வேண்டிய மாடல். அதாவது இதோட மாடல் நம்பர் நம்ம பிக்சலில் வந்து மாடல் நம்பர் பார்க்கலாம் என்ன மாடல்னு. அதுக்கு நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி *07# போட்டால் நமக்கு வந்து என்ன ஆகும்னா சார் வேல்யூலாம் வரும் இல்லையா. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டேன். சார் வேல்யூக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா மாடல் அப்படின்னு இருக்கும். இப்போ என் கையில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா G4H7L. ஸோ இந்தியாவில் 10A வாங்கின நண்பர்களே, 10A நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட மாடல் என்ன போட்டிருக்குன்னு பாருங்களேன், பார்த்துட்டு சொல்லுங்கள் சரியா. அப்போ என்ன ஆகுது, இதை நான் போட்டு பார்க்கும்போது நார்த் அமெரிக்கா எக்ஸ்க்ளூசிவ் அந்த மாதிரி இருக்குது. சரி நார்த் அமெரிக்கா அப்படின்னா சரி யூஎஸ்னு வைப்போம். சரி அப்போ யூஎஸ்னு வச்சா அடுத்து வெரேசானோ AT&Tயாவோ இருந்ததுன்னா பூட் லோடர் வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக்கபிளாக இருக்காது, அதாவது லாக்டாகவே இருக்கும். அன்லாக் பண்ணுற ஆப்ஷன் நமக்கு கிடைக்காது. அப்போது இதே தான் நீங்கள் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கும் போதும் அப்போது ஒரு Pixel 6 சீரிஸோ 7 சீரிஸோ 8 சீரிஸோ ஏதோ ஒன்று யூஎஸில் இது வெரேசான் AT&T இதுக்கு அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய டிவைஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதுக்காக பூட் ஆகும்போது வெரேசான், பூட் ஆகும்போது AT&Tலாம் வராது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த டிவைஸஸ் அப்போ ஆகும்போது என்ன ஆகுது, உங்களால் பூட் லோடர் அன்லாக் பண்ண முடியாது. மற்றபடி வந்து டிவைஸில் ப்ராப்ளம் வருமானா அப்படிலாம் இல்லை. நீங்கள் டிவைஸ் வந்து பிக்சலில் நார்மலாக நீங்கள் எப்படி வந்து ஆண்ட்ராய்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும், அதில் ப்ராப்ளம் இருக்காது. இது வந்து ஃபார் 6 சீரிஸ் சரியா. 6 சீரிஸில் 6 Pro ஒன் ஆஃப் த ஐகானிக் டிவைஸ், 7 சீரிஸில் 7 Pro ஒன் ஆஃப் த ஐகானிக். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து அரௌண்ட் 20K செக்மெண்ட்டில் இப்போ கிடைக்கும். 12/128, 12/256 மாதிரியான ஸ்டாக் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 12/128 ரொம்பவே டாமினண்ட்டாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் 6 Proலையும் 7 Proலையும். அப்படியே 8 சீரிஸ் வந்து வைங்களேன், 8ல் வந்து டெட் பிக்சல் வந்து இப்போயும் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா எனக்கு நான் மெயில் ஒன்று பார்த்தேன், நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தாரு ஜான் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு சின்ன பேட்ச் மாதிரி தெரியுது என்ன இதுதான் டெட் பிக்சலா அப்படின்னு கேட்டிருந்தாரு அவரோட Pixel 8ல். ஸோ Pixel 8 இப்போ நீங்கள் வாங்கி 1 இயர் கூட ஆகலை அப்படின்னா வாரண்டி பீரியடில் இந்த மாதிரி டெட் பிக்சல் இருக்குன்னா கூகுள் வந்து அதை ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துருவாங்க. 1 இயருக்கு அப்புறம் அந்த மாதிரி ஏதாவது ஸ்பாட் ஆகுதுன்னா நம்ம ராகவன்லையும் அப்படி தான் ஆச்சு, நம்ம பே பண்ணி மாற்றுற மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன தான் ரெக்வஸ்ட் பண்ணாலும் அவங்க ஒத்துக்கிறல. இதுவே வந்து போர்ட் லெவல் இஷ்யூ இல்லாட்டி வேறு ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ரிப்போர்ட் செய்யப்பட்டுச்சுன்னா அவங்க அதை அட்ரஸ் பண்ணிட்டு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு சில மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே சாரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி தரோம் அப்படின்னு. இப்போ இந்த பேட்டரி பல்ஜ் இஷ்யூக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ நம்ம நட்போட்டாரத்துலேயே நிறைய பேர் டிவைஸை வந்து அவங்களோட Pixel 6A இருக்கட்டும் இல்லாட்டி 7A இருக்கட்டும் அதுக்கு வந்து இந்த பேட்டரி பல்ஜ் ப்ரோக்ராமை விடுங்க, ப்ரோக்ராம் இல்லாமல் வெளியிலேயே மாற்றிருந்தாலும் தேர்ட் பார்ட்டிலேயே மாற்றிருந்தாலும் கூட அதை நம்ம திரும்ப கூகுளுக்கு இன்ஸ்பெக்ஷன் அனுப்பும்போது அதெல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த மனிதாபிமானம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட லாயல்ட்டி இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு சில சமயங்களில் ஃப்ரீயாகவே பேட்டரி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே நாங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணோம், இதில் இருக்க பேட்டரி வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ் கண்டிஷனில் இருக்குது, இல்லை இந்த பேட்டரி வந்து ஆத்தென்டிக் இல்லை, ஸோ நாங்கள் பேட்டரி மாற்றி தரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. பட் இது எல்லாருக்குமே நடக்குமானா யாருக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நம்ம ஆல்ரெடி ஒரு சில ஸ்டோரிஸ் பார்த்துருப்போம். Pixel 4a யூசர் ஒருத்தர் ஃபோன் சரியாக வேலை செய்யலை, இத்தனை வருஷமாக நான் அதான் யூஸ் பண்ணேன், எனக்கு பிக்சல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னதுக்கு 4a எடுத்துக்கிட்டு 9 Pro ஃபோல்டை கொடுத்து விட்டாங்க. இப்படிலாம் எல்லா இடத்துலையும் நடக்குமா? அதனால் வந்து சில விஷயங்கள்லாம் ரேராக தான் இருக்கும், ஆனால் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அவங்க வந்து Pixel 8ல் லைன் இஷ்யூ மாதிரியான விஷயங்கள்லாம் பெருசாக ரிப்போர்ட் செய்யப்படலை, பட் டெட் பிக்சல் ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு. 8 Pro அது வந்து ஓரளவுக்கு ஓகே, பட் Pixel 8 சீரிஸில் யாராவது இது வரைக்கும் CPU ரீபாலிங் இஷ்யூ ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க இல்லாட்டி அதை பற்றி ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அண்ட் இந்த ஆண்ட்ராய்ட் 17 இல்லாட்டி 16 இதில் உள்ள ஸ்டேபிள் பில்டில் நிறைய டிவைசஸில் பக்ஸ் ரிப்போர்ட் செய்யப்படுது. அதுவும் முக்கியமாக ஸ்டேபிளில் பூட் லூப்புக்குள்ளே போகிற மாதிரி அன்ஸ்டேபிளான பிஹேவியர் ஆண்ட்ராய்டில் இதெல்லாம் வந்து நம்மளால் ஓரளவுக்கு பார்க்க முடியுது. அண்ட் அதை எப்போ பார்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹரி இருக்கான், அவன் வந்து Pixel 7 யூசர், அவன் டிவைஸ் வந்து CPU ரீபாலிங் இஷ்யூக்குள்ளே தான் இருக்குது.
ஆனால் இந்த CPU ரீபாலிங் இஷ்யூக்கு முன்னாடியே அவன் என்ன சொல்லிட்டு இருந்தானா, இந்த க்ளோஸாக அப்டேட் ட்ராக்கர் பார்த்துட்டு இருந்தேன். அப்டேட் ட்ராக்கர் பார்க்கும்போது சிலர் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, டிவைஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்குது. எது பிக்சல் 6A 7A 6 சீரிஸ் 7 சீரிஸ் 8 சீரிஸ் இந்த மாதிரியான சீரிஸ் ரேராக பார்த்தீங்கன்னா சில அப்டேட்ஸில் இப்போ மார்ச் பேட்ச் ஒன்று வந்திருக்கு, இல்லாட்டி ஏப்ரல் பேட்ச் ஒன்று வந்திருக்கு அப்படின்னா அதில் பார்த்தா பிக்சல் 10 சீரிஸே ஒரு மாதிரி அன்ஸ்டேபிளாக பிஹேவ் பண்ணுது அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு எப்படி இருக்குன்னா, கூகுள் கிட்ட வந்து அவங்கள நேரில் பார்க்கும்போது நான் ஐயோ என்னையா இது உன்னோட ஸ்டேபிள் வந்து பீட்டா மாதிரி இருக்குது, உன் பீட்டாவை போட்டால் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது, இது விளங்குமா? இப்போ ஆப்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட iOS 26 இது வரைக்கும் கிடைச்ச யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குமோ, பர்சனலாக நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, எனக்கு வந்து ஸ்டட்டர்லாம் ஃபீல் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதை அப்படி தான் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, iOS 27 வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அதுவும் இப்போது டெவலப்பர் பீட்டா நான் யூஸ் பண்ணும்போதே எனக்கு நல்லா இருந்தது. அப்போது பப்ளிக் பீட்டா வேறு ரோல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ பப்ளிக் பீட்டாக்கு நீங்கள் வந்து தைரியமாக ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு ரொம்பவே சென்சிட்டிவான டேட்டா நிறைய இருக்குது, நாளை பின்ன ஏதாவது பீட்டா போட்டனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகி உள்ளே இருக்க டேட்டாலாம் போயிட போகுது ப்ரோ அப்படின்னு பயப்படுறீங்கன்னா வேணாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரியா? இது வந்து என்னென்னா எதுக்கு சொல்கிறேன்னா, சில சமயங்களில் கூகுள்லேயும் சரி ஆப்பிள்லேயும் சரி பீட்டா வந்து நல்லா இருக்குது, கொஞ்சம் கோளாறாக தான் இருக்குது. சரி, இது வந்து 8 சீரிஸோட கதைங்க. 8A கொஞ்சம் சேஃபாக தாங்க இருக்குது. இது வரைக்கும் 8A சேஃபாக தான் இருக்குது. இந்த 7A 8A 9A இந்த மாதிரியான ஃபோனில் நான் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, பேட்டரி பல்ஜி அப்படிங்கிறது 7Aல ரிப்போர்ட் செய்யப்பட்டிருக்கு, பட் 8Aல இது வரைக்கும் இல்லை. இந்த 8A 9Aல ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, சார்ஜிங் டைம் வெதர் கொஞ்சம் மோசமாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜிங் ரொம்ப ஸ்லோ ஆகிடுது. இது வந்து நீங்கள் எல்லா பிக்சல் டிவைஸ்லையும் பார்க்க முடியும். அதுலேயும் இந்த 8A 9A ஏன் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன்னா, 8A வந்து பார்த்தீங்கன்னா 18 வாட், கொஞ்சம் பெரிய பேட்டரி, 4500 mAh கிட்ட இருக்குது. 18 வாட்டில் சார்ஜ் ஏறணும் அப்படின்னா, இதில் வேறு டிவைஸ் லைட்டாக வார்ம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் சார்ஜிங்கை ஸ்லோ பண்ணுறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நீ ஸ்லோ தான், இதில் வேறு நீ ஸ்லோ பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இருக்கலாம் இல்லையா? அதனால் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். இது வந்து 8A. 9Aல என்னென்னா, 9A நல்ல டிவைஸ் தான், பட் 9A பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் நான் என்ன பர்சனலாக ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னா, அதுவும் ஜியோ யூசர்ஸாக இருந்தால் மோடம் வந்து டென்சார் G3யோட தான் இருக்கிறனால கொஞ்சம் தலைவலியாக இருந்தது. ப்ராசர் வந்து G4, அதில் வந்து மேலி GPU இருக்குது, அதெல்லாமே நான் சந்தோஷமாக சொல்லிக்கலாம். 9Aல பர்ஃபார்மன்ஸ் இந்த மாதிரியான பாயிண்டில் எடுக்கும்போது 9A நல்லா தான் இருக்குது. பட் இந்த மோடம் ஆஸ்பெக்ட்ஸில் பார்க்கும்போது ஜியோ யூசர்ஸ்க்கு கொஞ்சம் கோளாராக இருக்கிற மாதிரியான ஃபீட்பேக்ஸ் கிடச்சனால அதை வச்சு நான் சொல்கிறேன். மற்றபடி வந்து கேஷுவல் யூசர்ஸு உங்கள் ஏரியாவில் ஆல்ரெடி ஜியோ ரொம்பவே ஸ்ட்ராங் அப்படிங்கிறவங்களாம் 9Aல இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் ரிப்போர்ட் பண்ணல. பட் இந்த சார்ஜிங் ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மட்டும் இந்த இடத்துல நான் ஹைலைட் பண்ணுறேன். இதே பிக்சல் 9 அண்ட் 9A இதை எடுத்துக்கிட்டால் எப்படி தெரியுமா இருக்குது, 9Aல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பர் சம்மர் கூலிங் இருக்குது, ஆனால் 9ல கிடையாது. இது நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், டீல்ஸ் டைம்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ எதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட நிறைய மாடல்ஸ் பற்றி பேசுகிறனால எல்லாமே உங்கள் மைண்டில் எந்த அளவுக்கு போய் சேரும்னு எனக்கு தெரியல. பட் நிறைய மாடல்ஸ் பற்றி நான் வரிசையாக மனசில் பட்டதெல்லாம் சொல்லிட்டு வரேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் செக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 9A மாதிரியான டிவைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு 20 to 30K கிடைக்கும் யூஸ்டு மார்க்கெட்டில். ஸோ அப்போ யார் வாங்கலாம் அப்படின்னா, ஏர்டெல், VI, BSNL யூசர்ஸ்லாம் ஓரளவுக்கு தைரியமே வாங்கலாம். இதில் ஆல்ரெடி வந்து எனக்கு ஒரு மெயில், அதே சமயம் நான் ட்விட்டர்லேயும் ஒரு ஃபீட்பேக் பார்த்தேன். இந்த மாதிரி BSNL சிம் யூஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து ஒரு பிக்சல் டிவைஸ் யூஸ் பண்ணுறாரு. BSNL அவங்க ஏரியாவில் ரொம்ப கோளராக இருக்குது, அதுவும் பிக்சலில் ரொம்பவே கோளராக இருந்தனால அவர் என்ன பண்ணிட்டாரு, பிக்சலில் எப்பயுமே மோடம் மோசமாக தானே இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் நான் BSNLலேருந்து VI போனேன். VI போனதுக்கப்புறம் எனக்கு இப்போ கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது ப்ரோ, எனக்கு காலில் எதுவும் மிஸ் ஆகலை, யூசர் எக்ஸ்பீரியன்ஸே நல்லா ஆயிடுச்சு. ஸோ இதுவும் ஒரு பாயிண்ட்டுங்க. நான் இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பிக்சல் போகிறத பற்றி ப்ராப்ளம் இல்லை, பட் உங்கள் ஏரியாவில் நெட்வொர்க் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையா, அது ஒன்று. ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அங்கே மொத்தம் 9 விட 9A தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் பெட்டராக இருக்கும். பட் உங்களுக்கு சார்ஜிங்கு, கேமரா அதிலலாம் வந்து ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக போகும்போது 9 Pro இதெல்லாம் தான் பெட்டராக இருக்கும். இதெல்லாம் ஆப்டிக்ஸ் பெட்டராக இருக்கும், சென்சார் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். 9Aலாம் ஆனால் வந்து ப்ரைமரி சென்சாரில் மேக்ரோ எடுக்கலாம். 10Aலையும் சேம். 9Aவையும் 10Aவையும் பக்கத்தில் வச்சு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த பெசல்ஸ் இந்த மாதிரியான ஏரியாலெலாம் சேஞ்சஸ் பார்க்க முடியுது. ஃபோல்டை பொறுத்த வரைக்கும் பிக்சலில் ஃபோல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 சீரிஸ் வந்தது இல்லையா, 7 Pro வரும்போது உங்களுக்கு பிக்சலோட ஃபஸ்ட்டு ஃபோல்டு வந்துச்சு. அது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கும். நம்ம ஊரில் அந்த ஃபோல்டு ரிலீஸ் ஆகலை, பட் அது யூஸ்டு மார்க்கெட்டில் கிடைக்குது. ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப தின், பார்ட்ஸ் கிடைக்காது. ஸோ அதுக்காக சொல்கிறேன். பே பண்ணி மாற்றலாம்னு நினச்சா கூட எனக்கு தெரியல எந்த அளவுக்கு பாசிபிள்னு. பட் இதே பிக்சல் 9 Pro ஃபோல்டு இருக்கு இல்லையா, அது ஓரளவுக்கு நல்ல டிவைஸ் தான். அது தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக போகலாம். 9 Pro ஃபோல்டு, 10 Pro ஃபோல்டு அதெல்லாமும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பட் ஃபேக்ட் என்னென்னா, அகைன் பிக்சல் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக் டிவைஸாக நான் என்றைக்குமே பார்த்தது கிடையாது. ஒரு ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஜெமினியோட அதிகமாக இன்ட்ராக்ட் பண்ணுவேன் ப்ரோ, எனக்கு பிக்சலோட இந்த யூசர் இன்டர்ஃபேஸ், இந்த ஸ்டாக் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிச்சி போச்சு, ஸோ அதனால் நான் அதில் இருக்கேன் அப்படின்லாம் சொன்னால் ஓகே. பட் மற்றபடி நீங்கள் வந்து பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக நீங்கள் ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் என்றைக்குமே பிக்சல் மேலே வைக்காதீங்க. இதை நான் மறுபடியும் சொல்கிறேன். முன்னாடி டிஸ்க்ளைமர் மாதிரி போட்டணும் போல, பிக்சல் டிவைஸ் வாங்குறீங்களா பர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்காக பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வைக்காதீங்க. இப்போ ஒரு சில பிக்சல் யூசர்ஸ் என்கிட்ட சொல்லலாம், இல்லாட்டி என்ன கோச்சிக்கலாம், என்கிட்ட திட்டலாம். எப்படின்னா,
ஏன் ப்ரோ நான் கூட தான் கேம் ஆடுறேன், கேம்லாம் ஒர்க் ஆக தான் ப்ரோ செய்யுது, நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸே இருக்காதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இல்லை ப்ரோ, நிறைய பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா டிவைஸில் வந்து வீடியோ எடிட் பண்ணுறது, அப்புறம் ஜென்சன் இம்பாக்டோ இல்லாட்டி காரக் ஸ்ட்ரீட்டோ இல்லாட்டி ரொம்ப ஹை கிராஃபிக் கேமு இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க. அதெல்லாமே பிக்சலில் ஒர்க் ஆகுது தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் அந்தளவுக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு கேமிங்க்கான ஒரு டிவைஸாக நான் பிக்சலை பார்க்கல. கேமிங் இந்த அளவுக்கு நம்ம புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அது ஸ்ட்ரகிள் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். தெர்மலி கொஞ்சம் ஹாட் ஆகிடும். அதுலேயும் ஜோக் என்னென்னா 10A மாதிரியான ஃபோன் வந்து ஓரளவுக்கு சேஃபாக இருக்குது. பட் 10 Pro மாதிரியான ஃபோன் நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா டாஸ்க் அதிகமாக த்ரோ பண்ண முடியுது. 16GB RAM இருக்கிறனால எல்லாத்தையும் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு பயங்கரமாக பில்டப் கொடுத்துக்குது. பில்டப் கொடுத்து போய் மாட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா 10A ஹீட் ஆகிறத விட 10 Pro கொஞ்சம் அதிகமாக ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுலேயும் அதுலேயும் வேப்பர் சவர் கூலிங்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்து தெர்மல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது எனக்கு வந்து 10A மேக்ஸ் மோர் சென்ஸ் தென் 10 Pro. அப்புறம் ப்ராக்டிக்கல் யூசபிலிட்டி. இப்போது ஆல்ரெடி வந்து நம்ம 9A, 9 Pro, 9 Pro XL, 9 Pro Fold இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துருக்கோம் இல்லையா. இதில் வந்து நீங்கள் உங்கள் பட்ஜெட்டை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியும். பில்லு இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாமே மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் இந்த டிவைஸஸுமே உங்களுக்கு டெமோ ஸ்டாக் இந்த மாதிரிலாம் வருதுன்னா அப்ராட் யூனிட் வரும், நம்ம ஊர் யூனிட்டை தவிர அப்ராட் யூனிட்டும் வரும். ஸோ அதையும் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, இப்போது 10A 10 Pro இதெல்லாமும் நான் சைட் பை சைட் யூஸ் பண்ணும்போது இப்போ எனக்கு ப்ராக்டிக்கல் ஃபேக்டர்ஸ்க்குள்ளே நான் போகிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரியர் கேமராவில் இருக்கக்கூடிய வீடியோ மட்டும் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன் அப்படின்னு வைங்களேன். இப்போ சிவா யோசிக்கிறேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, ஓகே அப்போ நான் ரியர் கேமராவில் இப்போ 4K வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து 10A வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை 95% பூர்த்தி பண்ணிடுது. 10 Pro இருந்தால் 100 அப்படின்னு வைக்கலாம். பெஞ்ச் மார்க் பிக்சல் டிவைசஸில் 10 Pro வந்து ஒரு பெஞ்ச் மார்க் அப்படின்னு வைக்கலாம். பட் இந்த 95க்கும் 100க்கும் எனக்கு வந்து ரியல் வேர்ல்டில் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு அதை கொண்டு போய் சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை நம்ம வீடியோலேயே இங்கே இந்த மாதிரி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணாலும் சரி, எல்லாருக்குமே டக்குன்னு ரொம்ப பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் தெரிய போகிறதில்ல அப்படிங்கிறனால அப்போ எனக்கு ஐம் ஓகே வித் 10A அப்படின்னு ஃபீல் ஆகுது. அடுத்து ஃப்ரண்ட் கேமரா வந்து ஃபார் ஷோர் கொஞ்சம் இன்ஃபீரியர் தான். இவ்வளோ நேரமாக நம்ம பார்த்த ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த A சீரிஸில் வந்து ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் இன்ஃபீரியராகவே ஃபீல் ஆகும். சரியா, உங்களுக்கு ப்ரோ சீரிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா தரமாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் vlog இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதா இருந்தாலும் நல்லாயிருக்கும். அண்ட் பிக்சலில் நான் வீடியோகிராஃபி அல்காரிதம் பற்றி ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லிட்டேன். உங்களுக்கு ரியர் கேமராவில் இருக்கக்கூடிய அல்காரிதமாவது ஓரளவுக்கு ஃபோக்கஸ் இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் ஷார்ப்பாக மெயின்டைன் பண்ணும். பட் ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் இந்த இடத்துல வந்து இந்த 10A நிறுத்தி வைக்கிறேன், இல்லாட்டி 10 Proவே நிறுத்தி வச்சாலும் அதோட அல்காரிதம் எப்படி கிக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா என்னை காட்டும். பட் என்ன காட்டுறதை விட பின்னாடி இருக்கக்கூடிய அந்த செவத்தை காட்டுறதுல அதுக்கு ரொம்ப மும்மரமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நான் லைட்டாக ப்ளர்டாக தெரிவேன். பட் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸ் அந்த லைட்டு பின்னாடி இருக்கிறதுலாம் நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ இது வந்து பிக்சலில் நான் காமனாக பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை ரொம்ப காலமாக. பட் இதுவே நான் கையில் இந்த டிவைஸ் எடுத்திருக்கேன். இப்போ நான் கையில் இப்படி வச்சிருக்கேன்னு வைங்களேன், கையில் வச்சு நான் இப்படி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்போ வந்து என்னை கரெக்டாக ட்ராக் பண்ணுது. அப்போ வந்து என் ஃபேஸு இவர் தான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ட்ராக் பண்ணுது. பட் இதுவே நான் அப்படி நடக்கலை, இல்லாட்டி கையில் எடுத்து இப்படி மூவ் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எங்கேயோ பின்னாடி இருக்க செவரு, எங்கேயோ நிற்கிற பாட்டி தாத்தா, அப்புறம் ஏதாவது வாழை மரம் தென்னை மரம் இதுக்கெல்லாம் போயிடும். அதுலேயும் வந்து என்ன ஹைலைட்னு பார்த்தா A சீரிஸ் இன்னும் கொஞ்சம் மொக்கையாக செயல்படும் இந்த மாதிரியான சினாரியோஸில். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தெர்மல் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு போகும்போது எனக்கு வந்து ப்ரோ சீரிஸை விட எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் 30 வாட் சார்ஜிங் சப்போர்ட் வர வந்துருச்சா. இப்போ 9Aவையும் 10Aவையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பிரைட்னஸில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, பில்டு அண்ட் டிசைன்லேயும் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது. பின்னாடி இருக்க பம்ப் ஒரு ஃபேக்டர் தான், அது வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் பெசல்ஸ்லேயும் ஒரு மைல்டு சேஞ்ச் நம்மளால் பார்க்க முடியுது. டிஸ்பிளேல சீரியஸாகவே சேஞ்ச் பார்க்க முடியுதுங்க. 9A டிஸ்பிளே நல்லாயிருக்கும், அதை விட 10Aல டிஸ்பிளே இன்னும் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது எல்லாமே வந்து ஆடட் அட்வான்டேஜாக வருதுன்னு வைங்களேன். அது கூடவே வந்து உங்களுக்கு மோடம் வந்து உங்களுக்கு டேரெக்டாக இப்போ Tensor G4 அண்ட் G4ல இருந்த மோடம். ஸோ அதுவும் ஒரு வகையில் அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட்ஸில் போய் இருக்குது. அண்ட் சார்ஜிங் 23 வாட்டில் 9A 23 வாட், இப்போ இது 30 வாட். ஸோ அதுலேயும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ உங்கள் என்வரான்மெண்ட் வந்து கொஞ்சம் கூலாக இருக்குது அப்படின்னா 10A வந்து நல்லா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கிற மாதிரி இருக்குது சார்ஜிங் மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லையும். ஸோ அப்போ என்ன ஆகிடுது, எனக்கு வந்து பர்சனலாக மேக்ரோ பிடிக்கும், உங்களுக்கு தெரியும், நான் நிறைய தடவை அதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ அகைன் மேக்ரோ அப்படின்னு வரும்போதும் எனக்கு 10A வந்து 10 Proவை விட நிறைய இடத்துல பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுது. ஏன்னா 10 Proவில் நான் வந்து அல்ட்ராவைட் மேக்ரோ எடுக்கணும், பட் 10Aல அந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை. ஸோ இப்போ இந்த 9 சீரிஸ்லையும் 10 சீரிஸ்லையும் பார்த்தீங்கன்னா தெர்மல் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான ஒரு சில பாயிண்ட்ஸை பற்றி நம்ம யோசிக்கிறதா இருக்குமே தவிர, பட் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைன் இஷ்யூவோ இப்படி வேறு ஏதாவது இந்த மாதிரியான ஒரு சில இஷ்யூஸோ ரிப்போர்ட் செய்யப்படலை அதிகமாக. அப்படி ஏதாவது இஷ்யூஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் என்கிட்டயும் ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க, நான் கமெண்ட் செக்ஷனில் ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க, அண்ட் வெளியிலையும் வரும். ஸோ அப்படிப்பட்ட ப்ராப்ளம் வரும்போது கண்டிப்பாக நான் அதையும் வந்து அட்ரஸ் பண்ண தான் செய்வேன். ஸோ உங்ககிட்ட வந்து நான் அதையும் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது பிக்சலோட சைட்லங்க. இல்லை எனக்கு வந்து பழைய பிக்சல் கூட எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, இப்போ Pixel 5 அண்ட் பிலோ, Pixel 5A கிடையாது, Pixel 5 அண்ட் பிலோ அந்த டிவைசஸ் நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் ஃபோட்டோஸில் அன்லிமிட்டட் அப்லோட்ஸ் ஹை குவாலிட்டியில் இருக்குங்க. இது ஒரு தடவை ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னு பார்த்தா இப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம ஃபோன் வாங்கி தரோன்னு வைங்களேன், ரொம்ப கேஷுவல் யூஸர், ரொம்ப அதிகமாகலாம் அவங்க எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரியான டிவைஸ் மோர் தென் எனஃப். ரொம்ப கேஷுவல் யூஸர், ஒரு நாளைக்கு 4 கால் அண்டு யூடியூப்பில் கொஞ்சம் வீடியோ, இதை தவிர வேறு எதுவுமே எங்கள் அப்பா அம்மா பண்ண மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பல டிவைஸ் கன்சிடர் பண்ணலாம். இதில் என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன்.
பிக்சல் 5, பிக்சல் 4a 5G, பிக்சல் 5, பிக்சல் 4a 5G, பிக்சல் 5a, இந்த 3 ஃபோனும் 765 பேஸ்டு டிவைஸு. இந்த 3துலேயுமே வந்து CPU ரீபாலிங் இஷ்யூ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ யாருக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் இன்டென்சிவாகவும் எப்பயுமே மொபைல் டேட்டா ஆனில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு சில டாஸ்க்லாம் த்ரோ பண்ணுறவங்களுக்கு ஒரு 3-4 வருஷம் கழிச்சு வரலாம். ஓகேயா? இப்போ என்கிட்ட ஒரு பிக்சல் 5 இருக்குது, அது கிடக்குது பல வருஷமாக. அது ஒரு வெரிசான் மாடல். ஸோ அதுலேயும் நான் பூட் லோடர் அன்லாக் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பிக்சல் 5 இது வரைக்கும் ப்ராப்ளம் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அடிச்சு துவச்சி சரி ஓகே, நான் வந்து GTA அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னதான் இருந்தாலும் டெய்லி பேசிஸில் 4G டேட்டா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு 4G டேட்டா பேஸ் பண்ணி நிறைய டாஸ்க் நம்ம அது மேலே த்ரோ பண்ணும்போது அதுக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம். ஸோ அதனால் நான் அதை இந்த இடத்துல சொல்கிறேன். மற்றபடி பிக்சல் 4, 4XL ஆர் சம்வாட் சேஃப். அதில் பேட்டரி மாத்திர வேலை மட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் கொஞ்சம் சரியாக ஹேண்டில் பண்ணாமல் விட்டோம், அப்புறம் வாட்டர் டேமேஜ்லாம் ஆச்சுன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சாலிட் ரெடர் அந்த அன்லாக்கிங் செட்டப் அது அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. இது எதுனா 4 and 4XL. மற்றபடி ஏன்னா பேட்டரி மாத்திர மாதிரி தாங்க இருக்கும். பேட்டரி வந்து 4 and 3 சீரிஸ், 4 சீரிஸ் 3 சீரிஸில் வந்து பேட்டரி மாத்திர மாதிரி தான் இருக்கும். இந்த ரெண்டுத்துலேயுமே வந்து கொஞ்சம் பேட்டரி பல்ஜ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ஏஜிங்கில் ஒரு 4 to 5 years ஆகிடுச்சுன்னா பல்ஜ் ஆகிடும். ஓகேயா? ஸோ மொத்தம் பிக்சலில் வந்து ஓஜி பிக்சல், பிக்சல் ஃபஸ்ட் ஜென்னு, பிக்சல் எக்ஸல் ஃபஸ்ட் ஜென். ஸோ அது நம்ம போனோம்னா நமக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பிக்சல் போனோம்னா உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் இன் ஒரிஜினல் குவாலிட்டி அந்த ஆப்ஷன் இருக்கும். அதில் பை நேட்டிவே இருக்கும். சரி, இது பிக்சல் சைடில். இப்போ எக்ஸ்பீரியாவுக்கு வருவோம். எக்ஸ்பீரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பரத் ப்ரோ கிட்ட வந்து எக்ஸ்பீரியா 5 Mark 4 இருக்கு இல்லையா, அதில் லைன் வந்துருச்சுங்க. சரியா? இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான். ஸோ அப்போ எக்ஸ்பீரியா ஃபோன்ஸ் வாங்குறதா இருந்தால் அல்லது எக்ஸ்பீரியா 5 சீரிஸ் வாங்குறதா இருந்தால், ஏன்னா எக்ஸ்பீரியா 1 சீரிஸ் வாங்கினா அதில் ஹீட்டிங் இஷ்யூ வேறு ஏதாவது ஒரு சில இஷ்யூஸ் நான் பார்த்துருக்கேன். பட் லைன் இஷ்யூ ரொம்ப ரொம்ப ரேருங்க எக்ஸ்பீரியா 1 சீரிஸில். பட் எக்ஸ்பீரியா 5 சீரிஸில் உங்களுக்கு லைன் இஷ்யூ கொஞ்சம் ப்ராமினெண்ட்டாக இருக்குது, டாமினேட்டிங்காக இருக்குது. அதுலேயும் எக்ஸ்பீரியா 5 Mark 1 அது கொஞ்சம் சேஃபாக இருக்குது. எக்ஸ்பீரியா 5 Mark 2 ஆரம்பிச்சதுடா பிரச்சனை அப்படின்னு இருக்குது. எக்ஸ்பீரியா 5 Mark 1 யாருக்காவது பிரச்சனை இருந்ததுன்னா தயவுசெய்து வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் 5 Mark 2 ஆரம்பிச்சதுங்க பிரச்சனை. 5 Mark 3 பாரபட்சமாகாமல் நம்ம தமிழ் நாராயணா இருக்கான் இல்லையா, தமிழ் நாராயணா, அவனுக்குலாம் கூட பார்த்தீங்கன்னா பாரபட்சமாகாமல் 10 கோடி 15 கோடிலாம் போட்டு வச்சிருந்தது எக்ஸ்பீரியா 5 Mark 3. அடுத்து எக்ஸ்பீரியா 5 Mark 4 இப்போ நம்ம பரத் கிட்ட இருக்குது. சரி, பரத் ப்ரோட்ட இருக்கே, அது 8 Gen 1 வேறு. அப்போ எனக்கு சந்தேகம் தான், 8 Gen 1 மாதிரியான ஒரு ப்ராசரை வச்சுக்கிட்டு எந்த ஃபோனாக இருந்தாலுமே ஸ்ட்ரகிள் ஆகும். சோனி எப்படா ஹேண்டில் பண்ண போகிறான்னு தான் நினச்சேன். பட் கொஞ்சம் கோளாராக வேலையை பார்த்து விட்டுருச்சு. ஸோ கடந்த ஒரு 6 மாதம் அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ அது வாயை பிளந்துருச்சு. அதாவது என்ன, ஒரு லைன் சென்டரில் விழுந்துருச்சு. ஸோ அப்போ நீங்கள் யாருமே அதை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இத்தனைக்கும் பரத் ப்ரோ வந்து ஒரு கேமர் கிடையாது, ஞாபகம் இருக்கட்டும், ஒரு கேஷுவல் யூஸர் தான். பட் பரத் ப்ரோக்கே ஒரு லைன் வந்திருக்கு அப்படிங்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் டீல் பண்ணோம். அப்போது சோனியில் எக்ஸ்பீரியா டிவைஸ் வாங்குறதா இருந்தால் 1 சீரிஸ் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் 5 சீரிஸ் வந்து கொஞ்சம் ரத்தக்காக வாங்குது அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு பார்ட்ஸ்லாம் மாத்திரதெல்லாம் இமேஜின் பண்ணி பாருங்கள், அந்தளவுக்கு ஈஸிலி நாட் அவைலபிள். ஸோ அது மைண்டில் இருக்கணும். சரியா? இப்போது சாம்சங் சைடில் வந்தோன்னீங்க, அப்போது இந்த லைனப்பில் இருக்கக்கூடிய எந்த டிவைஸ் பக்கமே ஒதுங்கக்கூடாது. என்ட்ரி லெவல் எல்ஜி டிவைசஸ்லாம் டேக் இருக்காது. ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஐஃபோன் 15 லேண்ட் ஆகும்போது எனக்கு அந்த 60 Hz கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சில சமயங்கள் வந்து ஏதாவது ஒரு சில ஷாக்கும் ஆப்பிள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, ஸோ மொத்தம் செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் வாங்கும்போது நான் திரும்பியும் சொல்கிறேன், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.